வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் டெக் ப்ளூமர்ஸ், அப்படின்னா தொழில்நுட்ப திறமைசாலிகள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசனை பற்றி ஒரு அவுட்லைன் பார்ப்போம். அபவுட் த லெசன். திஸ் லெசன் டாக்ஸ் அபவுட் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life, to travel, to communicate, to learn, to do business and to live in comfort. Alisha and David's life has changed with the use of technology. இந்த பாடம் ஒரு சாதாரண மனிதன் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஊனமுற்றவர்களின் வாழ்வை தொழில்நுட்பமானது எவ்வாறு உயர்த்துகிறது அப்படிங்கிற செய்தியை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊனமுற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் சௌகரியமாக பயணம் செய்கிறதுக்கு தொழில்நுட்பமானது ஒரு முக்கிய காரணியாக அமையுது. எப்படின்னா, அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் உதவி செய்யுது, அவங்களோட அன்றாட வேலைகளை எளிமையாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு உதவுது. அவங்க யாரோட உதவியும் நாடாமல் அவங்களே அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு டெக்னாலஜி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த லெசனில் வர்ற ரியல் கேரக்டர்ஸான அலிசா அண்ட் டேவிட், இவங்க 2 பேரோட வாழ்க்கையை தொழில்நுட்பமானது எந்த அளவு உயர்த்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். டெக்னாலஜி impacts the environment, people and the society as a whole. The way we use technology determines if it is impacts or positive to the society or negative. தொழில்நுட்பத்தின் தாக்கமானது சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்க்கை முறை, சமுதாயம் என அனைத்திலும் உள்ளது. எனவே நம் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தும் விதத்தில்தான் அது சமூகத்திற்கு சாதகமா பாதகமா என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். சரி, இதுவரை இந்த லெசனோட அவுட்லைனை பார்த்தோம். இப்போ இந்த லெசனை லைன் பை லைன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below a predefined limit or below certain threshold can be self-ordered by the appliance. நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் நம்ம பழம், காய்கறிகள், பால் போன்ற பொருள்களை வச்சுருப்போம். நீங்கள் என்றைக்காவது இப்படி யோசித்தது உண்டா? ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள்கள் குறையும் பொழுது அந்த பொருள்களை நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜே சந்தையில் ஆர்டர் பண்ணி மறுபடியும் தனக்குள்ளே வச்சுக்கிச்சுன்னா அது எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல? இது சாத்தியப்படுமான்ற ஒரு சந்தேகமும் எழும்புதில்ல? சரி, இது எப்படி சாத்தியப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது சொன்ன விஷயம் சாத்தியமான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு மின்சார உபகரணமாக இருந்தாலும் அந்த உபகரணத்தை நம்ம காமர்ஸ் இணையதளத்தோடு இணைச்சிட்டோம்னா தனக்கு தேவையான பொருள்களை அந்த உபகரணமே வாங்கி கொள்ளும் திறன் அந்த உபகரணங்களுக்கு உண்டு. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacements when the current level falls below a certain threshold. அதே போல் மாற்றக்கூடிய பொருள்களான பிரிண்டரில் இருக்கக்கூடிய இங்க் கேட்ரிஜஸ் தீர்ந்து போச்சுன்னா பிரிண்டர்ஸே அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த காமர்ஸ் சைட்டில் ஆர்டர் பண்ணி அதுக்கு தேவையான இங்க் கேட்ரிஜஸை அந்த பிரிண்டர்ஸே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். Have you ever wished you were better informed managing entertainment and home appliances by voice commands or by swapping the finger is a reality now? வீட்டு சாதனங்களையும் பொழுதுபோக்கு உபகரணங்களையும் குரல் கட்டளை மூலமாகவோ விரல் அசைவிலையோ இயக்குவது இப்போ சாத்தியமான ஒரு விஷயம்தான். Getting bored by the program you watch on TV. Just tell your smart TV that you want to view your social feed instead. நம்ம தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிக்குது. அதனால் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம மாற்ற நினைக்கும் பொழுது ரிமோட் எடுத்து நம்ம டிவியில் அதை மாற்ற தேவையில்லை. நம்மளோட ஸ்மார்ட் டிவி கிட்ட நம்மளோட வாய்ஸ் கண்ட்ரோல் மூலயமா வேறு நிகழ்ச்சியை மாற்று அப்படின்னு நம்ம குரலால் சொன்னாலே போதும், நம்மளுக்கு தேவையான நிகழ்ச்சியை ஸ்மார்ட் டிவியே மாற்றி கொடுக்கும். அந்த அளவு நம்மளுடைய டெக்னாலஜியானது அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. If you are stuck in a traffic jam, just let your kettle make some tea for you, which you can sip piping hot
the moment you reach home. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் கெட்டில். சப்போஸ் நம்ம ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு வீட்டுக்கு போன உடனே டீ தேவைப்படுது அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் மூலயமா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா, நம்ம மொபைல்லேருந்தே அந்த கெட்டில் நம்மளுக்காக டீ ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு போன உடனே அந்த கெட்டில் நமக்காக ஹாட்டாக டீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். Your entire water and energy management can be taken care by automating all the activities. நம்மிடம் உள்ள மொத்த நீர் மற்றும் ஆற்றல் மேலாண்மையை இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலயமா தானியங்கி முறையில் மாற்ற முடியும். Technology has not only made a normal person's life easier, but it is also a boon to citizens with special needs. India is home to 2.7 crore people living with one or other kind of disability. தொழில்நுட்பம் சாதாரண மனிதனின் வாழ்வை எளிதாக்குவது மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறந்த வரமாக இருக்கிறது. இந்தியாவில் 2.7 கோடி மக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊனத்துடன் வாழ்கின்றனர். According to the 2011 census, 2.21% of India's population is disabled. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 2.21% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. Unlike the developed world, India's disabled are deprived by attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. வெளிநாடுகளை போல இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னா, அவங்கள மற்றவங்க ஏற்றுக்கொள்கிறது, அவங்க கூட மற்றவங்க சேர்ந்துருக்கிறது மற்றும் அவங்கக்கிட்ட மற்றவங்க நடந்து கொள்கிற அணுகுமுறை, அந்த மாதிரி விஷயங்களால் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் பாதிப்படைகிறாங்க. Alisha says, I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life, but it would have been frustrating and difficult. இந்த லெசனுடைய ரியல் கேரக்டரான அலிசா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பம் என் வாழ்க்கையில் நிகழ்த்திய வித்தியாசத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அலிசா அவங்களோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near, but right now that's what I am doing. I bet you are wondering how. நான் cerebral palsy அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த நோயானது மூளை பக்கவாதம் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த நோயின் தாக்கத்தினால் என்னால் எழுத முடியாது. என்னோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை எழுத்து வடிவமாக தான் தெரிவிக்க முடியும். எழுத்து வடிவமாக தெரிவிக்கணும்னா அதுக்கு நான் டைப் பண்ணணும். ஆரம்ப காலத்தில் டைப்பிங்கே எனக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் டெக்னாலஜியோட உதவியினால் நான் நினைக்கிற விஷயத்தை நான் நினைக்கிற வேகத்தில் என்னால் டைப் பண்ண முடியுது. I am using a piece of technology called Dragon Dictate. I speak and the words appear on my screen and then I can print them out. It has made a huge difference to me. It's made me achieve things I only dreamt of. நான் உபயோகிக்கும் டிராகன் டிக்டேட் என்னும் தொழில்நுட்பம் மூலம் நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் திரையில் எழுத்துக்களாக தோன்றும். அப்படி எழுத்துக்கள் தோன்றினதுக்கு அப்புறமா அந்த எழுத்துக்களை நான் பிரிண்ட் எடுக்கவும் முடியும். இந்த வித்தியாசம்தான் நான் கனவுல நினைச்சதை என்னால் நினைவாக்க முடிஞ்சிச்சு. I used to have a teacher. She passed away now, and one day she said to me, you are going to do your Max GCSE General Certificate of Secondary Education. I said, no, I am not. Don't be silly. என்னுடைய ஆசிரியை ஒருத்தவங்க என்கிட்ட என்னை ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. அது மேக்ஸ் எக்ஸாம். அது என்ன சர்டிஃபிகேட் எக்ஸாம்னா ஜிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் எக்ஸாம். ஜிசிஎஸ்சியோட அப்ரிவேஷன் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். அவங்க சொன்னப்போ நான் மறுத்துட்டேன். ஐ டிடன்ட் திங்க் ஐ could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. என்னால் நேரடியாக எழுத முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி தான்
எழுத முடியும். அதுக்கு இன்னொருத்தவங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க சொன்னப்போ நான் மறுத்துட்டேன். பட் தட்ஸ் சேஞ்ச்டு நவ். ஐ கேன் டூ இட் myself with my voice. Kim, who is the assistive technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. என்னால முடியாதுன்னு நினைச்ச அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு சாத்தியமானதுக்கு காரணம் எங்க பள்ளியில அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்டா பணிபுரிஞ்ச கிம்மால தான் எல்லாமே சாத்தியமானது. ஏன்னா அவர் தான் எனக்கு டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தினாரு. அது உலகத்தையே எனக்கு திறந்து விட்டது போல இருந்துச்சு. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Now I use it in class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my max GCSE. I know my teacher will be proud of me. அந்த டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் கற்றுக்கிறதுக்கு சில மணி நேரம் ஆச்சு. அதை கற்றுக்கினதுக்கு அப்புறமா அந்த சாஃப்ட்வேரை வச்சு நான் கிளாஸ்லேயும் வீட்லேயும் நிறைய விஷயங்களை செஞ்சேன். அதன் மூலயமா சுதந்திரமாக என் பணிகளை நானே செய்ய முடிஞ்சிச்சு. இப்போது நான் என்னுடைய மேக்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸாமான ஜிசிஎஸ்இ எக்ஸாமுக்கு படிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் என்னை நினைத்து பெருமைப்படுவார்னு எனக்கு தெரியும். I never thought I would be able to do one GCSE in my life, but I'm going to do two, and I feel like I want to push myself even further. Kim says technology can help me do that. It is opening up the world for young disabled people like me. என்னால் ஒரு ஜிசிஎஸ்சி எக்ஸாமுக்காவது என் வாழ்க்கையில் படிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் 2 எக்ஸாமுக்கு நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் என்ன முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். கிம் சொன்ன மாதிரியே தொழில்நுட்பமானது உலகத்தையே என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திறந்து விட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். There are many different types of technology that can help a young disabled person become independent. இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ பல தொழில்நுட்பங்கள் அவர்களை சுதந்திரமாக இயங்க செய்கின்றது. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. உதாரணத்திற்கு அதிக அசைவுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காருன்னா ஒரு மென்பொருள் மூலமா கணினியை கண் அசைவிலேயே இயக்க முடியும். இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் ஐ கேஸ். அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தட் மீன்ஸ் when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் கண்விழி அசைவின் மூலமே பக்கத்துக்கு பக்கம் நகர்த்த முடியும். இதற்கு எந்த பட்டனையுமே அவங்க அழுத்த தேவையில்லை. Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. கிம் என்கின்ற அந்த ஒரு நபரால் தான் எங்கள் பள்ளியில் இருக்கிற 42 மாற்றுத்திறனாளி குழந்தைகளான நாங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடிஞ்சுது. அவங்களோட உதவி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோன்னே எங்களுக்கு தெரியல. அவங்க மட்டும் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை நாங்கள் இழந்திருப்போம். It has opened up the world to me. 21 years old David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. இப்போ இந்த லெசனுடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரான டேவிட் கேரக்டர் பற்றி பார்ப்போம். தொழில்நுட்பமானது மிகவும் அவசியமானது. ஏன்னா அதுதான் என்னை சுதந்திரமாகவும் என்னுடைய கருத்துக்களை மற்றவங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு 21 வயது மதிக்கத்தக்க டேவிட் சொல்கிறாரு. For verbal communication, David uses a liberator communication device which he controls with his eye movements. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the liberator.
எழுத்து தொடர்புக்கு டேவிட் லிபரேட்டார் கம்யூனிகேஷன் என்ற தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்துகிறாரு. அதை தன் கண்களால் கட்டுப்படுத்துகிறார். அதனுள்ள ஒரு ப்ளூடூத் அடாப்டர் உள்ளது. அதன் மூலம் அவர் பிசி அல்லது மேக் ஆகிய எந்த ஒரு கணினி ஆயினும் அதை லிபரேட்டார் கம்யூனிகேஷன் என்னும் சாதனத்தை கொண்டு எந்த ஒரு கணினியாயினும் அதனை கட்டளையிட்டு இயக்குகிறார். It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. லிபரேட்டார் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிற அந்த டிவைஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க இப்போ டேவிட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு எனக்கு 2 வாரங்கள் ஆச்சு. இந்த டிவைஸை நான் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்கக்கிட்ட நான் பேசுகிறது எனக்கு எளிமையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரையில் நான் மற்றவங்கக்கிட்ட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு டேவிட் சொல்கிறாரு. He has an ACTIV controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. டேவிட்டுடைய பெட்ரூமில் இருக்கிற நாற்காலியோட தலைமாட்டில் ஏசிடிஐவி கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. அதன் உதவியை கொண்டு டேவிட் டிவி, ப்ளூரே மற்றும் மியூசிக் பிளேயர்களை அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். டேவிட் was born with adenoid cerebral palsy and attends a specialist school and college. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC, augmentative and alternative communication and technology ever since. பிறக்கும் பொழுதே அத்திடாய்டு செரிப்ரல் பிளாசி என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட டேவிட் மாற்றுத்திறனாளிகளின் ஒரு முன்னேற்றமடைந்த தொழில்நுட்பத்தை டேவிட் தன்னுடைய 8 வயதில் இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு வராரு. அவர் யூஸ் பண்ண டெக்னாலஜியோட நேம் தான் ஏஏசி. அதோட அப்ரிவேஷன் ஃபார்ம் ஆக்யூமெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. டேவிட் ஏஏசி தொழில்நுட்பத்தை முதல்ல உபயோகிக்க ஆரம்பித்த உடனே அவர் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதுக்காக அவர் அதிக உழைப்பும் போட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. He now uses an EZO2 with EZO point, making his selections with a foot switch. Once he had fixed his gaze on the icon that is required. இப்போ டேவிட் யூஸ் பண்ணுற தொழில்நுட்பம் தான் EZO2 அப்படிங்கிற தொழில்நுட்பம். அந்த EZO2 அப்படின்ற தொழில்நுட்பத்தை EZO பாயிண்டோட கனெக்ஷன் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கும் விஷயத்தை ஃபுட் ஸ்விட்ச் மூலமாக செய்கிறாரு. He has a smaller communication aid. It has been mounted on his walker. It is essential that much of his spare time is spent in performing arts. David is also a keen sportsman, regularly playing football, boccia, hockey, and baseball. He is a sports leader and uses his EZO2 linked to an interactive whiteboard to teach PE lessons. டேவிட் கிட்ட ஒரு சின்ன தகவல் பரிமாற்ற உபகரணம் ஒன்று இருக்குது. அதை அவரோட வாக்கரில் அவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. தன்னோட ஓய்வு பொழுத அவர் கலை நிகழ்ச்சிகளில் செலவிடுறாரு. அது மட்டும் இல்லை, விளையாட்டுலேயும் அவருக்கு ஆர்வம் அதிகம். அவர் ஃபுட்பால், போச்சா, ஹாக்கி மற்றும் பேஸ்பால் ஆகிய விளையாட்டுகளை விளையாடுறாரு. ஸ்போர்ட்ஸ் லீடரான அவர் ஒரு ஒயிட் போர்டுடன் இணைக்கப்பட்ட தன் EZO2வை கொண்டு PE பாடங்களை நடத்துகிறாரு. டேவிட் has 144 icons on the screen that he uses with EZO point eye gaze. When David first tried this access method, his response was, "I like it. It makes me faster. When can I have one?" டேவிட்டோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் 144 ஐகான்ஸ் இருக்குது. அதை எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருனா, அவர்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிகளான EZO மற்றும் ஐகேஸ் டெக்னாலஜியை கொண்டு அந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் யூஸ் பண்ணும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாருனா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்ன வேகமாக செயல்பட வைக்குது, எனவே இது போல் எனக்கும் ஒன்று கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவருக்கு தோணுது.
Now David uses his EZO2 and EZO point to access the curriculum, study for his GCSE, order food and communicate while he is in restaurant and argue with his brother. You name it, David can communicate it. இப்போது டேவிட் தன்னுடைய EZO2 EZO பாயிண்ட்டை கொண்டு GCSE படிப்புக்கு படிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னோட பாடத்திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு, உணவு ஆர்டர் செய்கிறாரு, உணவகங்களில் தன்னோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறாரு, தன்னுடைய சகோதரன்கிட்டையும் விவாதிக்கவும் செய்கிறாரு. நம்ம பேர் சொன்னால் மட்டும் போகிறோம், உடனே டேவிட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான உரையாடலை துவங்கிடுவார். டேவிட் will now use his EZO2 to speak in complete sentences with correct syntax. It has increased the number of words he uses meaningfully and comment socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. டேவிட் இந்த EZO2 டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால அவரோட வாக்கியங்கள் தொடர்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் அவரோட சென்டென்சஸில் சேர்ந்துச்சு. அவரோட நண்பர்களோட உரையாடுறதுக்கும் இந்த EZO டெக்னாலஜி ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இப்போது டேவிட் ஒரு நம்பிக்கையான திறமையான பேச்சாளராகவும் மாறிட்டார். டேவிட் has recently been working on idioms with his SLT, his latest being Mum has got a lot on her plate. David is also an advocate to other students who use ACC and shows them how easy it is to communicate using the AZ method. டேவிட் இடியம்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இடியம்ஸ்னால் மரபு தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் சமீபமாக கண்டுபிடிச்ச ஒரு இடியம் என்னென்னா, மம் ஹேஸ் காட் எ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படிங்கிறது தான். ஏசிசி டெக்னாலஜியை பயன்படுத்துகிற டேவிட் ஏசி முறையின் மூலம் தகவல் பரிமாற்றம் எவ்வளவு எளிதானது என்ற ஆலோசனையை இவரை போல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches, and uses the EZO point eye gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team is doing, and send and receive text messages. When he is at home, he also plays MP3 on his EZO2 from morning till night. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group. இப்போது டேவிட் ஓவராலாக என்னென்ன டெக்னாலஜிஸை பயன்படுத்தினார், எதுக்காக பயன்படுத்தினாருன்றதை பற்றி பார்ப்போம். பீஸ்போக் ஸ்விட்சஸ் அப்படின்ற ஸ்விட்சஸை கொண்டு டேவிட் தன்னோட ப்ளே ஸ்டேஷனை கட்டுப்படுத்தினார். தன்னோட மின்சார நாற்காலியில் இருக்கிற ஹெட் ஸ்விட்ச் மூலயமா ECO பாயிண்ட்டோட ஐகே சிஸ்டத்தோட உதவியை கொண்டு மற்றவங்க கிட்ட தன்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்காக அதை யூஸ் பண்ணார். ECO கருவியை தன்னோட கணினியோட டேவிட் இணைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணினியின் உதவியால் கால்பந்து அணிகள் எப்படி விளையாடுது அப்படின்ற செய்திகளை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மற்றவங்களுக்கு செய்திகள் அனுப்பவும் செய்கிறாரு. மற்றவங்க கிட்ட இருந்து மெசேஜ் அவருக்கு வரவும் செய்யுது. அவர் வீட்டில் இருக்கும்பொழுது காலை முதல் மாலை வரை ECOவோட உதவியை கொண்டு MP3 பாட்டுகளையும் கேட்குறாரு. சமீபத்தில் பிரேசில் செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட டேவிட் ஒலிம்பிக் போட்டியின் ஆரம்ப தின கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாரு. ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்பில் ஒரு அங்கமாகவும் பங்கேற்க செய்கிறாரு. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family. You can talk to and even see relatives who live far away. Well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate, and control our environment, like tuning the lights on and out. It can help us study, get qualifications, and find opportunities for work. It can make us confident and independent. தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்பவும் சுலபமாக்கிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கும் பொழுது நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இடைவெளியை தொழில்நுட்பம் மூலயமா குறைக்கவும் முடியும். என்னை போல இருக்கும் இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்நுட்பம் எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கிம் எனக்கு புரிய வச்சுட்டாரு.
மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்நுட்பம் மிகவும் உதவிகரமா இருக்கு. அது எப்படின்னா, எங்களுக்கான புதிய நண்பர்கள கண்டுகொள்றதுல, எங்கள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல நாங்க கட்டுப்படுத்துறதுக்கும், படிக்கிறதுக்கும், எங்களுடைய தகுதிகள நாங்க உயர்த்திக்கிறதுக்கும், அது மட்டும் இல்ல, வேலைக்கான சந்தர்ப்பங்களையும் தொழில்நுட்பம் எங்களுக்கு உருவாக்கி தருது. தொழில்நுட்பமானது எங்கள சுதந்திரமாகவும், தன்னம்பிக்கையுடனும் இருக்க செய்யுது. World renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. So, we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently abled learners had to face in the past. அசிஸ்டிவ் டெக்னாலஜிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம்னா உலகத்தோட சிறந்த இயற்பியலாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை சொல்லலாம். அவரோட ஊனத்தை அவர் பொருட்படுத்தலை. அவரோட அசிஸ்டிவ் டெக்னாலஜியை பயன்படுத்தி மற்றவங்க போலயே இந்த உலகத்தில் சாதனை புரிந்த ஒரு பெரிய மனிதர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய பங்களிப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நியூவர் டெக்னாலஜி அலோஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ் டு லேர்ன் வித் their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning, truly learning for all. புதிய தொழில்நுட்பங்களானது மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது கல்வி கற்றலுக்கான புதிய காலமாகும். உண்மையில் இது அனைவருக்குமான காலமாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.